ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு சேலஞ்ச் வைக்கலாம். 2 பேர் கையிலுமே ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து 1 வருஷம் கழிச்சு உங்களுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வைப்போம். 1 வருஷம் கழிச்சு யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஸோ அவங்களுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்க்கறது தான் இந்த சேலஞ்ச். இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் அந்த 1 லட்ச ரூபாயை எடுத்து போயிட்டு ஒரு நல்ல கம்பெனி அதனோட வேல்யூவிலேருந்து கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பார். ட்ரேடர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெய்லி இன்ட்ராடே பண்ணுவார், டெய்லி பை பண்ணுவார், செல் பண்ணுவார். அவர் டெய்லி வந்து ப்ராஃபிட் பார்க்கணுன்ற மூட்டோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் அவர் வந்து புரோக்கருக்கு பே பண்ணணும், டேக்ஸஸ் இருக்கு, அது மாதிரி நிறைய அடிஷ்னல் ஹிடன் சார்ஜஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பே பண்ணணும். 1 இயருக்கு அப்புறம் 2 பேருடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய அந்த 1 லேக் வந்து 40,000 ஆவோ அல்லது 50,000 ஆவோ மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் சம் ட்ரேடர்ஸ் வந்து ஃபுல்லாகவும் லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில ட்ரேடர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டினோட ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 99% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க. நம்ம மெஜாரிட்டியை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இன்வெஸ்டர்ஸ்னுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது பாசிட்டிவாக தான் இருக்கும். 1 லேக் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து 1 லேக்லேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, லாஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகாது. அவங்க அந்த மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் லாஸ்ன்றது கன்ஃபார்ம் கிடையாது. அவங்க வந்து ஒரு செர்டன் ப்ராஃபிட் ரேஞ்ச் வர வரைக்கும் எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சிருக்க முடியும். உங்களுடைய வியூ என்ன? நீங்கள் இன்வெஸ்டரா, ட்ரேடரா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.